Hi friends, welcome to my channel. சொந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து வெட் கிரைண்டர்ஸ் வந்து பார்த்திருப்போம். பட் அதோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் 5000 க்கு மேல தான் போட்டுருப்போம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறது வந்து ஃபுல்லாவே 5000 க்கு உள்ள ஒரு அண்டர் 5000 க்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு வெட் கிரைண்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெட் கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும்னு பார்ப்போம் வாங்க. ஒரு வெட் கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா என்ன விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாகவே ஒரு ஏபிஎஸ் மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஏபிஎஸ் மெட்டீரியல் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு கண்டிப்பாக பாருங்க. அப்புறமா அதில் உள்ள ட்ரம் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து மாவு வந்து அரைக்கும்ல அந்த ட்ரம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு வந்து வெளியே வந்து அதிகமாக சிதறாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா அதோட வாட்ஸ் பாருங்க, ஒரு 150 வாட்ஸ்க்கு மேலே இருந்தால் தாராளமாக வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான ஸ்டோன் வந்து இருக்குது. கோனிக்கல் டைப்பு, சிலிண்ட்ரிக்கல் டைப் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோனிக்கல் டைப் தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் மாவை வந்து நல்ல ஒரு அரைச்சி ரொம்பவே ஸ்பீடாகவே உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து வேலையை வந்து முடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கோனிக்கல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா அந்த மாவுலாம் அரைக்கிறது பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் கண்டிப்பாகவே மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏன்னா தெரியாமல் கூட அவங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அடிபடக்கூடாது. ஸோ அதனால் ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்க கண்டிப்பாகவே முக்கியம். அப்புறமா வாரண்டி லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய என்ன பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து கண்டிப்பாக பார்க்கணும். 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இது எல்லாமே செக் பண்ணி பெஸ்ட்டான ஒரு வெட் கிரைண்டர் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ அந்த பெஸ்ட்டான 5 கிரைண்டர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ நம்ம அந்த பெஸ்ட்டான 5 கிரைண்டரை பார்க்கலாம். 5th பிளேஸில் இருக்கிற கிரைண்டரை இப்போ பார்க்கலாம். 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டேஜ் வெட் கிரைண்டர் PWG 08 ஹை குவாலிட்டி கிரைண்டிங் ஸ்டோன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கம்பேக்ட் டேபிள் டாப் டிசைனாக இருக்குது. ஃபாஸ்ட் அண்ட் கன்ஸ்டன்ட் கிரைண்டிங் அட்ராக்டிவ் டிசைனர் பாடியாக இருக்குது. 2 லிட்டர் கெப்பாசிட்டியும் அண்ட் 200 வாட்ஸும் கொடுத்துருக்காங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆன் ப்ராடக்ட், 5 இயர் ஆன் மோட்டாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3979 rupees. 4th பிளேஸில் இருக்கிற வெட் கிரைண்டரை இப்போ பார்க்கலாம். 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா பிக்யோன் பை ஸ்டவ்கிராஃப்ட் Lavio 2 லிட்டர் டேபிள் டாப் வெட் கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோனு 150 வாட்டு அப்புறம் ஹெவி டியூட்டி மோட்டார் கொடுத்துருக்கனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 150 வாட் ஹை டார்க் சிங்கிள் பேஸ் மோட்டார் வந்து இருக்குது. ஆன்டி ஷாக் ஃபுட் கிரேடு ரோபஸ் ஏபிஎஸ் பாடியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதில் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் லீடர் இருக்குது. கோகோனட் ஸ்கிராப்பர் அண்ட் ஆண்டன் நைடர் கொடுத்துருக்காங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 இயர் வாரண்டி அண்ட் மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து இதில் வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. நமக்கு வந்து 150 வாட்ஸ் இருக்குது பவர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3999 rupees. 3rd பிளேஸில் இருக்கிற வெட் கிரைண்டரை இப்போ பார்க்கலாம். 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா சோபக்யா 150 வாட் வெட் கிரைண்டர் பிங்க் கலரில் இருக்குது. வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிமூவபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மு அண்ட் ரோலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஷாக் ப்ரூஃப் இருக்குது. ஏபிஎஸ் பாடி. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 kg ரைஸ் வந்து போட்டுக்கலாம். 2 லிட்டர்ஸ் பேட்டர், 150 வாட் பவர்ஃபுல் மோட்டார் வந்து இருக்குது. ஹை குவாலிட்டி கிரைண்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்பேக்ட் டிசைன் அண்ட் சைலண்ட் ஆப்ரேஷன், நாய்ஸ் இருக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4199 rupees. 2nd பிளேஸில் இருக்கிற வெட் கிரைண்டரை இப்போ பார்க்கலாம். 2nd பிளேஸில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் WX1 230 வாட் டேபிள் டாப் வெட் கிரைண்டர் ஒயிட் கலர். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் மெட்டீரியல், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக இருக்குது. S2 202 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் அண்ட் ரெஸ்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இன்க்ளூட்ஸ் 1 வெட் கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டும் உள்ள இருக்குது. 2 இயர் ஆன் ப்ராடக்ட்டுக்கு. பவர் பார்த்தீங்கன்னா 230 வாட்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3501 rupees தான். 1st பிளேஸில் இருக்கிற வெட் கிரைண்டரை இப்போ பார்க்கலாம். 1st பிளேஸில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கம்பெனி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரியோனோ ப்ளஸ் வெட் கிரைண்டர். ஆஸ்ட்ரேலி டிசைன்ட் பாடி மேட் ஆஃப் ஹை குவாலிட்டி ஏபிஎஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டபிள் டிசைன், யூனிஃபார்ம் கிரைண்டிங் ப்ரெஷர், மோஸ்ட் ஹைஜீனிக்காக இருக்கும். ஈஸி டு ஹேண்டில். ஸ்டெடி ஹை டார்க் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா கேபிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மு, ரோலர் ஸ்டோன் அசம்பிளி, 150 வால்ட்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4999 rupees. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ எந்த பெஸ்ட்டான வெட் கிரைண்டர் வந்து வாங்கலான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அப்படி ஒரு வெட் கிரைண்டர் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாகவே அமேசானில் வந்து வாங்கலாம்.
ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வெட் கிரைண்டர் வந்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸ் வீடியோ அப்புறம் பெஸ்ட்டான டாப் 5ல இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.